ஹலோ வீவர்ஸ் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று நான் எந்த தலைப்பில் நான் வீடியோவில் பேசவிருக்கிறேன் என்றால் அது ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? என்னை பற்றி. நான் யார், பிறந்தது எங்கே, ஸோ அப்போ வளர்ந்தது எங்கே, பிறந்தது வளர்ந்தது எல்லாம் ஒரே இடம்தான். ஆனால் கொஞ்சம் பெருசானதும் எங்கே வளர்ந்தேன் அப்படின்னு, என் அப்பா அம்மா யார், என் கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர், இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நான் இது சொல்கிறதுக்கு போயிருக்கேன். ஓகே. இப்போ என் பேர் வந்து, அது உண்மையான பேர் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய புனைப்பெயர் வந்து ஜே லலிதா. ஓகே. நான் தெரிந்து கொள்வோம் சேனலில் இருக்கேன். தெரிந்து கொள்வோம் சேனலில் சமையல் வீடியோவும் போடுறேன். இந்த தெரிந்து கொள்வோம் சேனல் வந்து 2 in 1. அதில் ஒன்று பேசுகிற வீடியோ, இன்னொன்று சமையல் வீடியோ, ரெண்டுமே இந்த சேனலில் போகும். இது முதியர்ந்து இருக்குது. ஓகே. இந்த சேனலில் இப்போ நான் பேசுகிறது என்னை பற்றி. ஓகே. இப்போ வந்து என் கதை வந்து எப்படின்னா, நாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா, நான், என் கூட பிறந்தவங்க எல்லாம் இருந்த இடம், நான் சிறு வயசாக இருந்தப்போ ஜொகூர்னா மலேசியாவில் 13 ஸ்டேட் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட் வந்து என்ன, ஜோஹர் ஸ்டேட்டில் குலுவாங் டிஸ்ட்ரிக்டில் பாலோ எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்குது. பாலோ, PALOH, பாலோ எஸ்டேட். அது வந்து எஸ்டேட்டு வேறு கம்பெனி வச்சு நடத்துச்சு, வெள்ளக்காரன் கம்பெனி வச்சு நடத்துச்சு அந்த பாலோ எஸ்டேட்டை. அதில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். ஓகே. வளர்ந்தது எல்லாம் இருக்குது. அது நான் கொஞ்சம் பிறகு சொல்கிறேன் வளர்ப்பு பற்றி. அந்த இடத்துல நான் வளர்ந்தப்போ உள்ள சூழ்நிலையும் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். நான் பிறந்தது, லலிதா பிறந்தது வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னா, குலுவாங் டிஸ்ட்ரிக்டில் குலுவாங்கில் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் 1954 நான் அந்த குலுவாங் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் என்னை பரிசீலிச்சாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பாலோ எஸ்டேட்டில் தான் நான் வளர்ந்தது. எல்லாமே எங்கள் அம்மா வளர்த்து கொண்டு வந்தது எல்லாம் என்ன அந்த ஸ்டேட்டு தான். நான் மட்டும் இல்லை,